ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா? என் கல்யாணம் சார். ராகத்தில் நான் நிற்க ஆனந்தம் தான் இந்த மான். ஸோ கொஞ்சம் ஆப்சண்ட்டை போட்டேன். அது ஏன் அப்புறம் நிறைய கண்டென்ட்டுங்க கிடைச்சிருக்குது, அதெல்லாம் பற்றியும் அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி இந்த மெய்யழகன் மக்கள், இந்த படம் யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் ஒர்க் ஆகாதுன்றதுக்கு முன்னாடி இந்த படம் எதை பற்றினதுன்றது ஒரு மாதிரி புதுசாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபீல் ஆச்சு. லைக் ஊரை விட்டு வெளியூர் போய் கை நிறையா சம்பாதிச்சும் இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்தை இன்க்ரீஸ் பண்ண காசு வேணும்ன்ற சிச்சுவேஷனில் இருக்க ஒரு கேரக்டர் சொந்த ஊருக்கு வந்து ஒரு கேரக்டரை பார்க்குது. அந்த கேரக்டர் வந்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கும் காசுக்கும் சம்பந்தமே இல்லைன்ற மாதிரி மாடு பாம்பு ஆளண்டாத உடஞ்ச கோயில் மனுஷன் மக்கன்ட்டு பார்க்குற ஆடியன்ஸே பொறாமப்படுற அளவுக்கு இத்தனையும் அரவணைச்சு சந்தோஷமா இருக்க கேரக்டர் அந்த கேரக்டர் மீட் பண்ணா என்ன ஆகும்? இந்த டைரக்டருக்கு வெவ்வேறு பாதையில பிரிஞ்சு போனவங்களை ரொம்ப வருஷம் கழிச்சு சேர்த்து வைக்கிறது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். 96 ஒரு லவ் ஸ்டோரி ஆயிருச்சு. பட் இதுல இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்க்கும் நடுவுல இருக்க ஐரோனி மட்டுமே 40% ஆஃப் படமா ஆயிருது. சொன்னா செருப்ப கலட்டி அடிக்க மாட்டீங்களே. மிச்சம் இருக்க படத்துல ஒரு சொத்து பிரச்சனை மைல்டா வருது. அதை தாண்டி தமிழ் சினிமால இந்த டைம்ல மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு பிளாட்டை அருமையா ஒர்க் பண்ணிருப்பாங்க. அந்த பிளாட்டை வச்சு இது வரைக்கும் எந்த ஒரு சினிமாலையும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத ஒரு டென்ஷன் கிளைமேக்ஸ் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. அதை தான் நான் ரிலேட்டபிள் டென்ஷன் போட்டிருந்தேன். அதை பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா ஏதாவது வேலைக்கு போய் எப்படியாச்சும் காசு சம்பாரின்னு சொல்லி காசு பின்னாடி ஓடி வெளியூருக்கு போய் எப்பயாச்சும் ஊருக்கு வந்து அந்த நாஸ்டாலஜிக் ஆர்காசம் ஆகுற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா இதுல வர அருள்மொழி என்கிற அரவிந்த் சாமி கேரக்டர் கண்ணாடி பாக்குற மாதிரி ரிலேட்டபிளா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா நான் சொல்லாம விட்ட அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்டை நீங்களே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா சத்தியமா அதை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிருக்கோம். அதை அருமையா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் என்னப்பா இது சூப்பர் படமான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் எஸ் இது நல்ல படம் தான். பட் நிறைய பேர் செகண்ட் ஹாஃபை போட்டு பொழந்துட்டு இருக்காங்க. அது ஏன்றதையும் நான் சொல்றேன். பட் இதோட ஃபர்ஸ்ட் ஹாஃபை யாருனாலையுமே சத்தியமா வெறுக்கவே முடியாது. இந்த மாதிரி ஸ்லோ பேஸ்ட் ஜானர் மூவிஸே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு கூட கண்டிப்பா இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும். ஏன்னா ஒரு சீன்ஸ்லயுமே புது புது டீடைல்ஸ் அண்ட் கேரக்டர்ஸ்லாம் ரிவீல் ஆகிட்டே இருக்கிறதுனாலயே ஆட்டோமேட்டிக்கா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிரிப்பிங் ஆயிருது. பெரிய ஃபேமிலியோடலாம் போய் உட்காந்தீங்கன்னா பயங்கர ஹோல்சம் அழுகாட்சி எக்ஸ்பீரியன்ஸோட வெளியே வருவீங்க. அந்த அளவுக்கு எமோஷன் சீன்ஸ்லாம் பக்கா பண்ணிருந்தாங்க. அந்த அருண்மொழி கேரக்டருக்கும் அந்த தங்கச்சிக்கு நடுவில் நடக்கிற அந்த பெரிய சீன் எல்லாம் கொஞ்சம் மிஸ்ஸிங் இருந்தா கிரிஞ்சுன்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆன் பாயிண்ட்ல படம் பார்க்குற எல்லாத்தையுமே கண் கலங்க வச்சிரும். அப்புறம் இந்த ராஜ்கிரண் ஜெயபிரகாஷ் அவங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன்ல நடிச்சு புளிஞ்சிருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு பக்காவா ஒர்க் ஆயிரும். இதோட சேர்த்து அவங்களோட ப்ரோமான்ஸும் அண்ட் அந்த ரிலேட்டபிள் டென்ஷனோட சேர்த்து ஒரு மாதிரி ரகலையா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடியும். நான் இப்ப நாட்டுப்பால் டீ உங்ககிட்ட கேட்டேனா? அப்படியே செகண்ட் ஹாஃப் வந்தாதான் நிறைய பேருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. படத்துக்கும் அந்த ஜல்லிக்கட்டு எலமெண்ட்டுக்கும் சம்பந்தம் இல்ல. இலங்கை போர், தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, கரிகால சோழன், இளையராஜா பாட்டுன்ட்டு இது எதுக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்ல. எல்லாமே நான் சிங்க்ல தான் ஓடிட்டு இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாமே கேரக்டர் ட்ரிவனா தான் போகுதுன்றப்போ இந்த எல்லா மேட்டருமே கேரக்டரோட டீடைல்ஸை இன்க்ரீஸ் பண்ணி கிளைமேக்ஸை என்ஹான்ஸ்டா காட்ட எப்படியோ யூஸ் ஆகிருது. பட் அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் உங்ககிட்ட என்னால ஜஸ்டிஃபை பண்ணவே முடியாது. ஏன்னா ஸ்லோ பேஸ்டா கான்வர்சேஷன்ஸ்லயே மூவ் ஆகுற செகண்ட் ஹாஃப் 96 அளவுக்கு இதுல ஒர்க் ஆகும். எனக்கே இப்படின்னா 1.5 மணி நேரம் கொட்டுக்காளியவே லேக்னு சொல்றவங்க எல்லாம் யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இதுல செகண்ட் ஹாஃப் மட்டுமே ஆல்மோஸ்ட் 1.5 மணி நேரம் வருது. அப்புறம் கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த லென்த்தி ஃபோன் காலுங்கிறது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபை ஆகிரும். பட் இங்கேயே படத்தை முடிச்சிருக்கலாமேன்ட்டு நிறைய பேருக்கு நிறைய வாட்டி தோணி இருக்கும். அந்த மாதிரி எனக்குலாம் ஒரு கோயில் அர்ச்சனை செட்டப் வச்சிருப்பாங்க. அது அகைன் கிளைமேக்ஸ்ல ப்ராப்பரா நடக்கிறப்பயே பேரை சொல்லி படத்தை அங்கேயே முடிச்சிருக்கலாம்னு தோணுச்சு. ஷார்ப்பா இல்லாம கிளைமேக்ஸ் கொஞ்சம் தள்ளி போய் முடிஞ்சாலும் சத்தியமா படம் செம்ம ஹோல்சம் ஃபீலை கொடுத்துச்சு. ஸோ நம்மளை நம்பி 150 ரூபா கொடுத்துருக்கானே அவனை கொஞ்சமாச்சும் சாட்டிஸ்ஃபை பண்ணி அனுப்புவோன்ற மாதிரி படங்கள்லாம் இப்போ அப்பப்போ வருது. கட்டுறது தமிழ்ல 2007ல அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எடுக்க முடியும்ட்டு டைரக்டர் ராம் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இந்த மெய்யழகனும் இந்த டைம்ல அதுவும் தமிழ் சினிமால மட்டும்தான் எடுக்க முடியும்ன்ற மாதிரி ஒரு படம். ஏன்னா இந்த அரவிந்த் சாமி கேரக்டர் மாதிரி தான் நம்ம எல்லாருமே கை நிறைய சம்பாரிச்சு இருக்கணும்ட்டு இந்த சொசைட்டியால சொல்லப்பட்டு ஒரு 20 வருஷம் ஆகுது. பட் அப்படிலாம் சோ கால்டு செட்டில் ஆகி கை நிறைய சம்பாதிக்கிற இடத்துக்கு வந்தாலும் ஒரு பெரிய எம்டினஸ் வரும். அந்த மாதிரிலாம் நானே நிறைய பார்த்திருக்கேன். அப்படி இருக்க எல்லாத்துக்குமே இது கனெக்ட் ஆகும். அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் இந்த படம் சொர்க்கமா இருக்கும். பட் எனக்கு 96 பிடிக்காதுப்பான்ட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு தியேட்டருக்கு போய் செத்துறாதீங்க. ஏன்னா இது உங்க ஜானரே இல்ல. அங்க போனா எமோஷனல் ஆயிடுவேன், அழுதுருவேன். பயப்படுறியா? இதுக்கப்புறம் லயனா ஏகப்பட்ட வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுது. நான் முன்னாடி மெம்பர்ஷிப்ல போட்ட விடுதலை வீடியோல சொல்ல மறந்த ஒரு பாயிண்ட் நாளைக்கு ஒரு வீடியோவா வந்துரும்ட்டு வைங்களேன். அப்படி பார்த்துட்டா மெம்பர்ஷிப்ல மட்டுமே ஒரு 7-8 டாபிக்ஸ் பெண்டிங்ல இருக்கு. ஸோ ஒரு 10 நாள் லீவ் போட்டதுக்கு அடுத்த 10 நாள் கண்டினியூஸா வீடியோஸ் வந்துட்டே இருக்க போகுதுப்பா. ரைட்டா?
நீ எப்பயாவது இந்த மாதிரி நடக்கும். இப்போ வேலைக்கு பாருப்போ.